என்னைக்காவது ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்துருக்கீங்களா? நான் கொடுத்துருக்கேங்க. அவங்க அத்தனை பேரும் இந்த ஒரு பெரிய தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேசின எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் சேட்டு பணம் கொடுத்து தான் ஆட்டோ வாங்கினு சொன்னாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கான்னு கேட்டா ஒருத்தருக்கும் ஐடியா இல்லைங்க. இவ்வளவு அமௌண்ட் இத்தனை வருஷம் கட்டுவோம்னு மட்டும் தான் சொல்றாங்க. அது இல்லாம டாக்குமெண்ட் அண்ட் அதர் சார்ஜஸையும் ஹெவியா பே பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன அமௌண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா 24ல இருந்து 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட்டை மட்டும் பேங்க்ல 8 to 9% இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் அவங்களால மாசம் 5 to 6,000 சேவ் பண்ண முடியுங்க. எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் மாசம் 30,000 ரூபாய் ஈஸியா சம்பாதிப்பாங்க. வருஷம் அவங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் மட்டும் கரெக்டா ஃபைல் பண்ணாங்கன்னா எல்லா நேஷனலைஸ் பேங்க்லயும் 8 to 9% இன்ட்ரெஸ்ட்ல ஈஸியா உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் இல்லைங்க, சின்ன தொழில் செய்யற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. இந்த விஷயம் தெரியாதால அவங்களோட உழைப்புல பாதியை வட்டிக்கு மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க டெய்லி பாக்குற ஆட்டோக்காரங்க, தள்ளு வண்டி வச்சிருக்கவங்க யாரா இருந்தாலும் சரிங்க, அவங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு மினிமம் 5 to 7 lakhs ஐடிஆர் ஃபைல் பண்ண சொல்லுங்க. இதுக்கு அவங்க எந்தவித டாக்ஸஸும் கட்ட வேண்டாம். இது அவங்க லைஃப்கே செம யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா மறக்காம ஷேர்